ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தோட கலாம்பாக்கத்துல 17 வயது சிறுவனை கடத்திய வழக்குல தமிழ்நாடு ஆயுதப்படை ஏடிஜிபியா இருக்க திரு ஜெயராமன் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தால கைது செய்யப்பட்டிருக்காரு. இது தமிழ்நாடு காவல்துறையில ரொம்ப ஒரு பெரிய பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் அவர் சீருடையோட அவரை உயர் நீதிமன்றம் கைது பண்ற அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அவர் அப்ப அப்படியே யூனிஃபார்மோட வந்திருக்காரு. அவர் நீங்க பண்ணது தப்பு, நீங்க இதை பண்ணிருக்க கூட சொல்லிட்டு அவர் கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதே போல கேவி கொப்பத்தோட சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரத கட்சியோட தலைவருமான திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் தெரிவிச்சிருக்கு. பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த கண்டனமோ அந்த எச்சரிக்கை என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மக்கள் எதற்காக ஓட்டு போட்டார்கள் என்பதை மறந்து கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா? விசாரிக்க வந்த போலீசாரை உங்கள் கட்சிக்காரர்கள் தடுப்பது ஏன்? ரோல் மாடலா இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் கட்ட பஞ்சாயத்து செய்தீர்கள்? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? 200-300 பேரை கூட்டிட்டு வந்தால் நீதிபதி பயந்து விடுவார் என நினைத்தீர்களா? விசாரணைக்கு ஒத்துழையுங்கள். நீதிமன்றம் நினைத்தால் 10 நிமிடத்தில் நீதிமன்றம் நினைத்தால் 10 நிமிடத்தில் உங்களை கைது செய்து உள்ளே தூக்கி வைத்திருக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர் என்பதை உணர்ந்து ஜெகன்மூர்த்தி செயல்பட வேண்டும். ஜெகன்மூர்த்தி பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது. குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் நீதிமன்றம் துணையாக இருக்காது. இப்படி சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் அந்த எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் ஏடிஜிபி அவர்களுக்கு கைதும் அதே மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்தது ஏன்னு நம்ம பார்த்தா திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தை சார்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு இளம்பெண் அவர்களுக்கும் சமூக வலைதளம் மூலமா காதல் வயப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க பதிவு திருமணமும் பண்ணியிருக்காங்க. இந்த தனுஷ் ஒரு ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சார்ந்தவங்க. ஆனா பெண் வீட்டுக்காரங்க அந்த பெண் எப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலி. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஒரு 1000 கோடி சொத்து இருக்க ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி. அவங்களுக்கு எப்படின்னா, என்னடா இது நம்ம பொண்ணு எப்படிரா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், இது கடுமையான அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த இளம்பெண் என்ன செஞ்சிருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த தனுஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுடைய பழக்கம் அவங்களுடைய காதல்ல அவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க. இதனால கடும் கோபத்துக்கு உள்ளான பெண்ணோட அப்பா என்ன செய்யறாரு, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு புகார்லாம் கொடுத்திருக்காரு. புகாரை விசாரிச்ச காவல்துறை சொல்லியிருக்காங்க 2 பேருமே மேஜர், பொண்ணும் மேஜர் பையனும் மேஜர். அவங்க சட்டப்படி திருமணம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க முடிவு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. இதுல நீங்க பேரண்ட்ஸ் நீங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பெண்ணோட அப்பா ஒரு சதி திட்டம் ஒரு பிளான் போடுறாரு. தனுஷ் பெண்ணோட அப்பாவால பொறுத்துக்க முடியல. சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஒரு சதி திட்டமும் தீட்டியாச்சு. அதுக்கு உதவியா முன்னாள் எஸ்எஸ்ஐ இருந்த மகேஸ்வரியும் கூட ஒரு வழக்கறிஞரையும் கூட சேர்த்துக்கிறாரு. இந்த எஸ்எஸ்ஐ மகேஸ்வரி அவங்க மூலயமா ஏடிஜிபி ஜெயராமன் அவங்களுடைய உதவியும் அவங்களுடைய ஆலோசனையும் கிடைக்குது. கிடைச்ச உடனே திருவள்ளூருக்கு வராங்க. தனுஷ் அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு எங்க உங்க பையனை கூப்பிடுங்க சண்டை போடுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லம்மா என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க வர்றதும் இல்லை, அவன் எங்க போனா ஏது போனான்னு தெரியல, போன் நம்பர் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க செய்யறாங்க. உடனே தனுஷ் அவங்களுடைய தம்பியை இவங்க வலுக்கட்டாம ஏத்துறான். அப்பதான் தனுஷ் இந்த பையன் வருவான், அவன் தம்பியை தூக்கினா இவன் வந்துருவான்னு சொல்லிட்டு இவன் தம்பியை தூக்கிடுறாங்க. எப்படியோ இது பண்ணி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிடுறாங்க. இத்தனைக்கும் ஏடிஜிபி அந்த வண்டியில நான் கூட்டிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. உடனே தனுஷோட அம்மா என்ன ஆச்சு ஏதாச்சு பரபரப்புல அடிச்சு பிடிச்சி காவல் நிலையத்துக்கு சென்று புகாரை தராங்க. தந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அது சைலன்சர் வச்ச அந்த வண்டியோட நம்பரையும் என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணும் போது அது ஏடிஜிபி ஜெயராமன் அவங்களுடைய வண்டின்னு இது தெரிய வருது. தெரிஞ்ச உடனே காவல்துறை உடனே என்ன ஏது அந்த பையன் ஏதாவது 17 வயசு பையன் தானே, அவன் எதனா குற்றம் எதனா பண்ணியிருக்கானா, அவன் மேல ஏதாவது வழக்கு எதனா இருக்கா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அந்த பையன் மேல எந்த வழக்கம் இல்லை. உடனே காவல்துறையினர் எதுக்கு ஏடிஜிபி ஜெயராமன் சிறைத்துறையோட ஏடிஜிபி ஜெயராமன் ஒரு மைனர் பையன் 18 வயசு கூட பூர்த்தியாகாத அந்த பையனை எதுக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிருக்காரு, அவன் மேல எதுவும் வழக்கு இருக்குல்ல, அவன் கடத்தின மாதிரி இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு
வடக்கு மண்டல ஐஜிக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க. உடனே வடக்கு மண்டல ஐஜி வந்து சரி எவனா இருந்தாலும் என்ன வந்தாலும் அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, அவர் வந்து நல்லா அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நேர்மைக்கு உதாரணமா இருக்காரு. உடனே சரி யாரா இருந்தாலும் பார்த்துடலாம், யார் தப்பு பண்ணாலும் அவங்கள பண்ணி என்ன பண்றாங்களோ பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே விசாரிக்கிறாரு. அந்த தனுஷ் அவங்க தம்பியை வந்து முழுமையா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சு இதுல வந்து யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா அவங்களுடைய அப்படியே விசாரணை வளையத்து உள்ள வந்து கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அடுத்து வந்து யார் யாருன்னு தெரிய வருது. பெரும் அரசியல் புள்ளிகள்லாம் வந்து இதுல வந்து தொடர்பு இருக்கிறது தெரியுது. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இப்படிலாம் பண்ணலாமா, ஒரு காவல்துறையோட உயர் பொறுப்பு இல்ல இருக்கவர் வந்து இப்படி பண்ணலாமா, அவருக்கு வந்து தண்டனையும் விதிக்கப்படுது. இப்போ வந்து அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காரு. இது மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து எனக்கு தண்டனை கொடுத்தது. அதே மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் வந்து காவல்துறையோட விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் கொடுத்து இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பல அவங்களுடைய அந்த இதுவெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இப்போ வந்து பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து இது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்தவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தடம் மாதிரி வந்து பலம் படைத்த, அதுவும் பணபலம் படைத்தவர்களுக்கு வந்து சப்போர்ட்டா போகலாமா, அவங்களுடைய ட்ராக்கே தடமே வந்து மாறி போகலாமா, என்னத்தான் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எவ்வளவு பலம் படைத்தவர்களா எவ்வளவு அரசியல் பணபலம் படைத்தவர்களா இருந்தாலும் நீதிமன்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து தப்பு பண்ணா தப்பு தான் வந்து தப்பு பண்ணவங்கள விடுறதில்லை. கண்டிப்பா வந்து அதுல வந்து தட்டி கேட்கறாங்க. இதை வந்து இன்னைக்கும் வந்து நம்மளுடைய நீதித்துறையோட பெருமையை வந்து பறைசாற்றிட்டே இருக்கு கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில். ஓகேங்க, நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.